எவ்வளவோ விசித்திரமாக இருக்கிறது. உள்ளே சென்று தேவலோகம் உள்ளே போய் சென்று அந்த இந்திரன் இருப்பார். இது நிவாசக்காரகையர்கள் வந்திருக்கின்றார்கள். கூட்டுக்கார பார்த்தா பிச்சைக்கார போடுற மாதிரி கேட்கல. என்ன பண்ண நீ என்ன பண்ண என்ன மலது வச்சு எங்கால இவன் நின்னாடி கேட்கணும் சொல்லு. யாம் ஆசையா போற என்ன பாட்டு பாடுறான். சரி இந்த பாட்டை விடு. ஐயோ உடம்பு ஊட்டாது. உள்ள வந்து பார்க்க சொன்னா நான் ஒண்ணும் பண்ண மாட்டான். யாரு என்னடா உங்களை நாடி தேடி ஓடி யார நிவாத கலைஞர் யார சூர வந்திருக்கான் நாட எந்த சூரம் வந்தாலும் இங்க இருந்து வந்து போட்டு போய் இங்கிருந்து வந்த போட்ட போய் அந்த பொட்டையிடும் தலை கீழாகவும் கால் ரெண்டு மேலாகவும் என் காலில் ஊந்த ஆசீர்வாதம் காலால் ஆசீர்வாதம் தரணும்னு சொல்லு. நீங்க என்ன சொல்றீங்க? வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்களோ அதான் நீ போய் நல்லா இருப்ப. என்னடா போன உடனே
அந்த தேர்தல் கம்பெனி தான் இருந்தான். அந்த தேர்தல் கம்பெனி தான் இருந்தான். ஆமா. அந்த இடத்துல இருக்கிறனால அவன் என்ன சொல்றான், இந்த பொட்டை போய் இந்த வந்த பொட்டை போய் தகும் இந்த வந்த பொட்டையிலும் அதே நான் என்ன தகும் ஒன்று என்ன போய் பொட்டன்னு சொல்லாமடா. அவன் சொல்றான் கல்யா வந்து தலை கீழாகவும் கால் மேலாகவும் என் கால் வந்து ஒரு சொல்லி காலையில ஆசை வந்தாங்க. நீ தெரு பக்கமாவா தோட்ட பக்கமா இருமாப்பி இருந்தால் இந்த பொட்டை போய் அந்த பொட்டுக்கிட்டியா? பாத்ரூம் போல 2 புடவை அவுத்து போடுறான். 2 புடவை அவுத்து போடுறான். 2 பாவாடை அவுத்து போடுறான். உள்ள கரை ஜட்டி 2 கிடக்கு. பாடி 2 கிடக்கு. தோச்சு போட்டு காய வச்சுட்டு பிளாஸ்டிக் கோட்ல சுத்தணி போடு வரான். நான் பாத்துக்கிறேன். இவன் என்ன பையன்? முடிமலை பையன் என்ன போடுவான் எனக்கு? போட்ட மூஞ்ச பாரு. ஐயோ பொட்டையா? மூஞ்ச பாருங்க எல்லாம் கூட்டு போய் துறப்பாட மாதிரி. ஐயோ மரியாதை கட்டவன். நானா என்கிட்ட வச்சு குத்த தலை வவுத்துல போயிடும். யாருக்கு போகுது பாத்தீங்கன்னா என்ன நான் பொம்பளை என்ன சும்மா சண்டை. நான் என்ன சொன்னேன்? அப்படி போய் வரணும் உட்காரு. இந்த பொட்டை போய் அந்த பொட்டுக்கிட்ட என்ன சொல்றான் பாரு. வைக்கிறோம் சண்டைக்கு இல்ல நீ நான் சண்டை ஏக்கா சண்டை போட போறேன். இப்படி வா. ஏய்யா என்ன நீ இந்த ஆம்பளைன்னா பெரியதா? சண்டைக்கு போன சண்டைக்கு ஒரு பிடிப்பா கூட தலைமா கட்டிட்டு போகணும். தலைமை கட்டமா? அரே கண்ணாடி சக்கர பையா போறா நீ தலைமை கட்ட போசன மேல கட்ட மாடு நீ விட்டு அல்லது மேல போட்டு போட்டு மேல போன சேர காய் சேர்த்தான் சூறன். அரே கண்ணாடி சக்கர பையா அக்கா ஊட கருமாட்ட போயிட கத்த கட்ட போறா அதுக்கு வச்சு கட்டு போறியா? சண்டைக்கு அப்படி என்னடா நினைச்சுக்கிட்டே ஐயோ அரே கண்ணாடி சக்கர பையா ஒரு பொம்பளையாகப்பட்டவள் சமரா யுத்தத்துக்கு வந்தா வாழேந்தி எதிரி மாறி இருக்கணும். ஆமா என்னமா வந்தா சண்டைக்கு? எப்படி தெரியாது. அம்மா ஆட்டம்ல பொம்பளை குளிக்க முடியாது. எப்படி சண்டை? அது ஒரு பொம்பளை ஒரு பொட்டை கட்ட முட்டி கட்டினாங்க லோடு பாருங்க. ஒரு பொண்ணை கட்டி நீ பண்ணி நீ பொண்ணு வருஷமா ஆகலாம். எதுக்கு? அதாவது பொண்ணு நடந்து வந்த பாரு பண்ணி பொம்பளை தோ கட்டிக்கிட்டு அந்த மாதிரி வர சண்டைக்கு போட்டு வாங்க. இவன் என்ன ஊரு? அட கடவுள் போட்ட பையா
சரியான ஆம்பளை ஆம்பளை கை வச்சு பாடுறான் சரியான ஆம்பளை என்ன ஆம்பளை ஒரு அடி அவர் பேசிக்கிட்டு போவாதீங்க அவர் வாயிலாத தாங்க மாட்டாங்க அப்படி நீங்க காட்டுவா கத்து அவனை சும்மா உள்ளாம நாம நாட்டை பறி கொடுத்து விட்டோம் எப்படி என் உயிரே போன போட்டா காலை கூட அடிச்சு கிடைச்சிடறான் என் உயிர் போன போட்டோம் அவனை விடவே மாட்டேன் நான் அவனை கீசு கடத்த ஒரு வேலை பார்ப்பேன் எனக்கு புத்துக்குள்ள பாம்பு இருக்கும் எனக்கு புத்துக்குள்ள பாம்பு இருக்கும் புத்துக்குள்ள இல்லாம புத்துல பாம்பு இது வளவல எனக்கு பாம்பு எனக்கு புது பாம்பு வேட்டையாடும் ஏன் பழைய பாம்பு செத்து போங்க இந்த மனுஷங்கிட்ட குடும்பம் பண்ணி நீ அடிச்சு அடி அவன் அடிச்சா பாரு அங்கங்க முட்டை முட்டையா நீங்க போய் பாரு வாங்க ஓடிடலாம் வாங்க வாங்க ஹலோ வார்த்தையா இறைவேந்திரனும் எதிராளியும் மயிலும் குயிலுமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நல்ல நாள் காய்க்குமா என்னது மலாட்ட ஓடி சிறைக்கு அண்டமலாவிய பறக்கக்கூடிய கருப்பு கொடி ஏத்ரா கொடி அப்புறம் பாதுகாப்பு போகுது
சந்தாக்கு இந்த கொடி சொன்னார காலை சாவ போறான் மச்சான் ஐயோ ஏத்துடா என்று யார் வருகிறார் அப்படி என்று தேவாலயத்தில் வந்து ஐயோ கண்ணேரு ஐயோ இதுல சொன்ன நீ எல்லாம் குட்டங்காரனா நீ குட்டங்காரனா நீ அவன் வந்து அம்மா ஆடி அடிக்கா நீ மாட்டும் ஓரமா போய் நிக்கிற பாக்குறான் எப்படி அடிப்பான்னு பாக்குறான் அதனால நமது குலகுருவா இருக்க முடியாத ஏழ பகவானை எடுத்து அவரை கொல்ல முடியாத தந்திரம் அவர் தான் சொல்வார். அவர் வரல கூட யாரு இந்த புதன் செவா ஆமா அவங்கெல்லாம் நவக்கிரகாதிகள் வியாழ பகவான் வியாழ பகவான் யாரும் என்று அறிந்திருக்க மாட்டாய் 30 கோடி அவர்களுக்கும் அவருக்கெல்லாம் குருவாய் விளங்க முடியாது வியாழ பகவான் அவருக்கெல்லாம் அவ்வப்பொழுது நல்லது கெட்டது அப்படி அல்ல எல்லாத்தையும் எடுத்து வைக்க முடியாது வியாழ பகவான் அப்படி இருக்க நேரத்திலே என்ன காரணமோ தெரியாது இந்நேரத்திலேயே தேவருக்கெல்லாம் நலமாக முடியாது தேவேந்திரனோ ஐயோ முறையோ அப்படி என்று ஓட்டமா ஓடலாம் அடி ஆனா அடிச்சா ஓட்டம் மட்டும் ஓடலாம் என்ன காரணம் தெரியாது சொல்லுவா குரு வந்து விட்டாரா? பேரெல்லாம் குரு பலம் பலமுகம் வந்துட்டாரு யாரும் சோழமா முடியாத முடியாத அப்பா எல்லாமல்ல இறைவன் அருளை பெற்று மகால வாழ்வரை காத்திருக்கின்றேன் இருந்தா சரியே எல்லாமல்ல இறைவா இருக்குமே நச்சு வைத்திலேயே உங்களுக்கெல்லாம் குருவாக முடியாத வியாழ பகவான் வர வேண்டும் அப்படி என்று துரித்தவனமா இருக்கிற என்ன காரணம் சோழமாபுரியாத திருவாலகால ஏயர்கள் 9 கோடி பேர்கள் எங்களை அடித்து எங்களுடைய நாட்டை எல்லாம் அபகரித்து விட்டார். அதனாலே அவரை கொல்ல முடியாது. என்ன செய்வது யாவை செய்து ஒன்று புரியவில்லை. எதற்கு நீ கவலைப்படாதே அப்பா. ஒரு நல்லது இருந்தா ஒரு கெட்டது இருக்கும். கெட்டதை அழிப்பதற்கு நல்லது இருக்கும், கெட்டவனை அழிப்பதற்கு நல்லவன் இருக்கும். ஆமா ஆமா. அதனால நீ எதுக்கு கவலைப்படுற? ஏன் கவலைப்படுற? என்ன சொல்றாருன்னா உதவணும் இல்ல இன்னொரு உதவணும் எதுக்கு கவலைப்படுற? அதான் எடுத்து வச்சாதான் கொடுத்து வச்சாதான் எடுத்துருக்கலாம். அதை போல இதற்கு முன்பாகவே நீ போட்ட விறகு ஒண்ணு இருக்கு. அந்த விறகு இப்ப மரமாயி போச்சு. ஆமா, அது என்ன வேற? அதாவது நீ உன்னுடைய மகன் இருக்கின்றானே, அதாவது யாரு? அர்ச்சுன பெருமான். அர்ச்சுன பெருமான் என்ன செய்தார்? ஆனால் வஞ்சையுமே குடிக்கின்ற துரியோன் சூழ்ச்சியின் காரணமாக நாடு இழந்து நகர் இழந்து இப்பொழுது எல்லாம் வல்ல இரவாய் இருக்க முடியாது சிவருமானை கோரி தவங்கள் செய்து சிவருமானுடைய கையிலே இருக்க முடியாது பாசுபத கணை வாங்கி வருகிறார். அதனாலே கண்டிப்பாக அந்த அரக்கர்கள் இருந்துருவார்கள். அதனாலே நீ எதற்கு கவலைப்படாது. இருமு எழுதி உன் மாதிரி கூட அழைப்பு வைப்பானால் அவன் நேராக வருவான். உன்னுடைய குறையெல்லாம் தீர்த்து வைப்பான். அப்படி ஸ்ரீ ராமஜெயம். ராமா என்றால் ஜெயம் உண்டா? சிரஞ்சீவி அர்ச்சுனா. சிரஞ்சீவி அர்ச்சுனா சிரஞ்சீவி அர்ச்சுனா சொல்லு. அது போட்டே எத்தனை சொல்லாது உடனே புறப்பட்டு வரணும். இப்படிக்கு அவன் கைது போடு. ஆமா மாதிலிமா
என்ன எழுதுற அப்புறம் கையெழுத்து ஐயோ பாண்டி எழுதும் பத்திரம் எழுதுவேன் எழுதுவேன். ஆனா கையெழுத்து போட்டேன் நேற்று கூட பத்திரம் எழுதுனேன் முன்சாமி எடுத்து கஞ்சாமி எழுதி விட்டா சேர்பாடு மூஞ்சி வச்சுட்டாங்க அதே மாதிரி தேவமாதலி ஆ. நேராக சென்று சென்று. அர்ஜுனத்தை உரைத்து ஆ. இந்த நிருபத்தை காட்பியானால் ஆ. உடனே உன்பிட்டு வருவான் அப்படியே அப்படியாக எழுதுவான். அப்படியாக மாதிரி நிர்ம போய் எத்து போய் கொண்டு இருக்க நீ கதை அர்ஜுன பெருமான் தர்ப்பா